ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறோம். 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டெஸ்ட் பேட்சுக்கு வந்து அட்மிஷன் நடந்துன்னு இருக்குது. இதில் சேர விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த எப்படி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். குரூப்பில் நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடுவோம். பிசிக்கு வந்து 500 ரூபா ஃபீஸு, எஸ்ஐக்கு வந்து 800 ரூபா தான் ஃபீஸு. இதை வந்து நீங்கள் ஈஸியாக கட்டிட்டு டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக சேர்ந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து நல்லா நான் வந்து படிக்கணும், பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னு நினைக்கிற ஆள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம், வேலை செஞ்சுன்னு படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். ஆனால் படிக்கணும். படிச்சிங்கன்னா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தொகுத்து வழங்குகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5-6 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வியாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். புவி பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலை குறைகிறது. வெப்பநிலை, அதாவது புவி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும், கீழே செல்ல செல்ல அதிகரிக்கும். அது முதல்ல உங்களுக்கு நல்லா தெரியணும். புவி பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு உயரத்திற்கும் டேஷ் வெப்பநிலை குறைகிறது. இதுக்கு ஆன்சர் வந்து சி, 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. ரொம்ப முக்கியமான கொஷின். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஷ் என்று அழைக்கிறோம். வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஷ் என்கிறோம். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஜெட் காற்றோட்டம். ஆன்சர் வந்து டி, ஜெட் காற்றோட்டம். அடுத்தது கூற்று 1 பாருங்கள். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2, இதன் பொருள் பருவகாலமாகும். எது சரி எது தப்புன்னு கேட்டுக்கிறாங்க. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தப்பு. ஏன்னா லத்தீன் கிடையாது, அது வந்து அரபு. இப்போ இதை பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இந்த கொஷினை நீங்கள் இப்போ பார்க்கக்குள்ள அரபுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு எந்த கொஷின் வந்து தவறாக கொடுத்துக்கிறாங்க, நம்ம அதை திருத்திக்கிறதுக்கான வீடியோ பார்க்குறோமோ அது நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். இப்போ மான்சூன் என்ற சொல் அப்போ மௌசிம் என்ற அரபு சொல்லில் தான் வந்து, அப்போ லத்தீன் கிடையாது. அப்போ இதன் பொருள் பருவகாலம், இது சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அப்போ ஆன்சர் டி. 4வது கொஷின் பாருங்கள். பருவகால காடுகள் என்று அழைக்கப்படுவது எது? பருவகால காடுகள் என்று அழைக்கப்படுவது எது? இது அடிக்கடி கேட்டுக்கிறாங்க இந்த கொஷின். பருவகால காடுகள் என்று அழைக்கப்படுவது எது? அடிக்கடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இது என்ன ஆன்சர்னா அயனமண்டல இலையுதிர் காடுகள். பருவகால காடுகள் அப்படின்ற அழைக்கப்படுற காடு எதுனா அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல பசுமை மர காடுகளை பாருங்கள். இது வந்து அதாவது இந்த தாவரங்கள், இந்த தாவரத்தங்கள் வந்து மழை பொழிவு, வெப்பநிலை இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு ஜஸ்ட்டு இந்த கொஷின் வந்ததுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அயனமண்டல பசுமை மர காடுகள் அது இருக்குது பாருங்கள். அதாவது ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் வந்து மழை பொழிவு கொடுங்க. இது ஆண்டுக்கு அயனமண்டல பசுமை மர காடுகள் வந்து ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுக்கும். வெப்பநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். இது வந்து எங்கே அதிகமாக இந்த காடுகள் காட்டணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக இந்த காடுகள் இருக்கும். கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவு இது மாதிரி இடத்துல அயனமண்டல பசுமை மர காடுகள் அதிகம் இருக்கும். இங்கெல்லாம் ரப்பர் மரம், எப்பனி, ரோஸு இந்த மரமெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அயனமண்டல இலையுதிர் காடுகள். அதை பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி மழை பொழிவுன்னா 100 to 200 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெறும். இது வந்து பருவகால காடுகள், அதான் சொல்கிறாங்கல்ல பருவகால காடுகள் அப்படின்னு நினைப்பாங்க. வெப்பநிலை பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். வெப்பநிலை வந்து 27 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள். அயனமண்டல வறண்ட காடுகள் அதை பார்த்துங்க. 50 to 100 சென்டிமீட்டர் மழை இருக்கும். 50 to 100 சென்டிமீட்டர் மழை அளவு இருக்கும். அதே மாதிரி அலையாத்தி காடுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது மாங்குரோவ் சொல்லுவோம்ல, அலையாத்தி காடுகளுக்கு இன்னொரு பேர் மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுவது எதுனே கேட்பாங்க. அப்போ அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? எந்த வருஷம்? 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. 1973ன்றது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தான் 1973. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய தேசிய சின்னம் புலிகள் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. 1973 வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1952ன்றது வனவிலங்கு வாரியம் அமைச்சாங்க. 1952 வனவிலங்கு வாரியம் அமைச்சாங்க. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. ஆன்சர் பி. இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனைன்னா 18. அதில் 11 அப்படின்றது 11ன்னு கொடுத்துருக்கு. 11ன்றது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. 11. அப்போ இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனைன்னா 18. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா ஆந்திரா. பி. ஆந்திர பிரதேசம். அதாவது சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். பி ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? டி. கட்ச். அதுதான். அப்போ மீதி 3 உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கம் யுனெஸ்கோ அந்த உயிர்கோள பெட்டகத்தில். அப்போ நீலகிரி, அகத்தியர் மலை, பெரிய நிக்கோபார் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு அங்கமாக இருக்குது. கட்சி மட்டும்தான் கிடையாது. ஆன்சர் டி. 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் தவறானவை எவை? இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் தவறானவை எவை? ஆன்சர் டி. மண். காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் தவறானவை எதுனா மண். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸை நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகும். தேங்க்யூ.